இந்த வீடியோ பார்ட் 2 ஆம்லா நாட்டோட பார்ட் 1 கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் லைன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். லாஸ்ட் நாட் உங்களுக்கு ஃபஸ்ட் நாட்டும் ஸ்டார்டிங்கில் ரோஸ் கலரில் தான் வந்தது. லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே ரோஸ் கலரில் தான் நாட் வருது பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் நாட் போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணி விட்ட வேண்டியதான். இதே போல் தான் நெக்ஸ்ட் லைனும் போடணும். ஆப்போசிட் சைடில் போடணும். அதை மட்டும் நாங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம கூட போடும்போது அப் அண்ட் டவுன் போட்டுகிட்டே வருவோம். அதே போல் ஒரு சைடாகவே வளர்த்துட்டு வர மாட்டோம், அப் அண்ட் டவுன் போட்டுகிட்டே வருவோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே வரிசைக்காக போட்டோம். இங்கே ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ரோஸ் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நாட்டில் உங்களுக்கு கரெக்டாக அடுத்தடுத்து, அதாவது ஒரு நாட் விட்டுட்டு ஒரு நாட் ரோஸ் கலரில் வருதான்னு செக் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இதே மாதிரி ஃப்ளார் உங்களுக்கு 2-3 இடத்துல வந்துட்டு ரோஸ் கலர் வந்ததுன்னா நம்ம தப்பாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த நாட் வர நீங்கள் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். வயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன், பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதாவது கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த நாட் நம்ம கரெக்டாக இந்த பூ வரணும் அப்படின்னா எப்படி வயர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தப்பு நடக்கிறது சகஜம்தான். அதனால் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி தப்பாயிடுச்சுன்னா பிரிச்சுடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் தான். ஒருவேளை இந்த நாட் வராமல், அதாவது ரோஸ் அடுத்து மல்டி கலர், மல்டினா அந்த டபுள் கலர் வருது, அதுக்கடுத்து ரோஸ் இந்த மாதிரி வரணும். இப்படி வராத பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா இந்த சஜஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஃபஸ்ட் என்ன செய்யணும், அந்த நாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூ கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அந்த பூ கரெக்டாக வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வயரை கட் பண்ணணும். ரன்னிங் வயரில் தான், இந்த ரன்னிங் வயரை தான் நம்ம இவ்வளோ தூரம் போட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த வயரை என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கிற வயரை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லைன், இப்போ தேர்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இதே ரன்னிங் வயர் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது நமக்கு சென்டர் லைன். சென்டர் லைனுக்கு அடுத்து ஒரு லைன் என்ன செஞ்சுருக்கோம், மேலே வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். இப்போது இதை எப்படி நம்ம டேன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி கொண்டு வாங்க. நான் எதுக்கு இதை ஸ்லோவாக காமிக்கிறேன்னா, நம்ம டேன் பண்ணி ஆப்போசிட் சைடில் போடுறோம். அதை காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோவாக நான் டேன் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த லைன் கீழே வந்துடும். இப்போ இந்த சைடு நம்ம அப் சைடில் போட போகிறோம். எப்பவும் போல தான் வயரை மெஷர் பண்ணுங்கள். இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு இந்த பூவில் இந்த 2 லைனை விட்டுறணும். 2 வயரை விட்டுட்டு, இது நமக்கு சென்டர் லைன். சென்டர் லைனில் இந்த 2 வயரை விட்டுறணும். விட்டுட்டு எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், நார்மல் ரன்னிங் வயரில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இதில் என்ன செய்யணும், 2 வயரை விட்டுறணும். விட்டுட்டு இந்த வயரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான இடம். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், எப்பவும் போல் நாட் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். அப்புறம் நீங்கள் இந்த ரோவை அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ரோ நம்ம க்ரீன் கலரில் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அப் அண்ட் டவுன் நம்ம க்ரீன் கலரில் ஜாயின் பண்ணணும். இப்படியே நம்ம எண்டிங் வர அந்த 11 லைன்ஸ் வர நம்ம அப்படியே போட்டே வர வேண்டியதான். போட்டாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே இப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டாங்க. 2 பூ மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இன்னும் போட்டு காமிச்சா வீடியோ லென்த் ஆயிரும். சேம் ப்ரொசீஜர் தான். அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கூடைகள் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்க விரும்பினாலும் வாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கையில் கூட இருந்துன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் கொடுங்க, கொடுத்து வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பூ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை கண்டினியூ பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த 2 வயர் அப்படியே தான் இருக்கும். இது வேறு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம்.
இதில் பாருங்கள் இந்த 2 ஒயரை விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 ஒயரை விட்டுட்டு இங்கே வர ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். 2 ஒயர் தனியாக தான் நிற்கும். அது ஏன் நிற்கின்னு யோசிக்காதீங்க. லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூவை பொறுத்தவரை ஆம்லா நாட் பொறுத்தவரை 2 லைன் மிச்சம் வந்துகிட்டே இருக்கும். இதோட நம்ம என்ன செய்யணும், ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த லைன் நம்ம அப்படியே போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டு இங்கே வர கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட் லைனை லாஸ்ட் நாட் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே கலர் உங்களுக்கு லாஸ்ட் நாட்லேயும் ஃபினிஷ் ஆகும். அதாவது இப்போ நம்ம டபுள் கலரில் வந்தது நமக்கு ஃபஸ்ட் நாட்டு, சேம் லாஸ்ட் நாட்டும் டபுள் கலரில் வருது, ரோஸ் அண்ட் க்ரீன்லேயே வருது. நாட்ஸ் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வயரை ரோஸ் கலர் வயரை கட் பண்ணிவிட்டு அடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் வயரை ஜாயின் பண்ணணும். இந்த ஒரு லைன் சொல்லி கொடுத்தோம்னா நீங்கள் பேஸ் முழுக்க அப்படியே கண்டினியூ பண்ணி போடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் நமக்கு ரன்னிங் வயர், இதில் தான் நம்ம போட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த வயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு, முடிஞ்சுது. இப்போ இந்த ரன்னிங் வயரை நம்ம தூரத்துக்கு வச்சுட்டு அதுக்கடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் வயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டுடணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு 2 ஒயரை விட்டுட்டு இந்த கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் தான் உங்களுக்கு கால்குலேஷன் வரும். அதை வச்சு தான் நீங்கள் போடணும். மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டர் ஒயர் வச்சே மெஷர் பண்ணி கொண்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டரில் இருக்கு பாருங்கள், அந்த ஒயரை வச்சு மெஷர் பண்ணி ஒவ்வொரு இடையும் கொண்டு வாங்க. பிகினருங்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா ஒயர் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியும். அப்படி இல்லைனா ஒயர் காணலனா ஜாயின் கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்காக அப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 2 ஒயரை விட்டுட்டு கிராஸில் இருக்கிற 2 ஒயரில் நாட் போட போகிறோம். க்ரீன் அண்ட் ரோஸ் வருது பாருங்கள். இப்போ நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கடுத்து எப்பவும் போல் ஆம்லா நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். போட்டு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், அழகாக நீங்கள் போட்டுடலாம். 1 ரோல் ஆம்லா நாட் பேஸ்கட் இருக்குது, அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சிங்கன்னா கூட நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஆம்லா நாட் ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த குட்டி குட்டி வயசு வச்சு போட்டு காமிச்சிங்க பாருங்கள், அதை படிச்சுட்டு போடுங்க. மினி ஆம்லா நாட் பேஸ்கட் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பிகினருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாட் படிக்கணும், அதுக்கடுத்து மினி ஆம்லா நாட் பேஸ்கட் படிக்கணும், அதுக்கடுத்து 1 ரோல், அதுக்கடுத்து இந்த மாதிரி பூ டிசைன்லாம் போடும்போது நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், போடும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை கொஞ்சம் சிறுசாக்கிக்கலாம். ரன்னிங் ஒயர் நம்ம மடக்கி வச்சு போடுறோம் பார்த்திங்களா, அதனால் ஒயர் பெருசாக சிறுசாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நாட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே கண்டினியூஸாக போட்டு கொண்டாந்து இங்கே வர ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வயர் இந்த சென்டர் வயர் பார்த்திங்களா, சென்டர் நாட், அதில் உள்ள வயரை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு பேஸ் நமக்கு இப்போது இது சென்டருக்கு அடுத்து மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கடுத்து செகண்ட் லைன் சென்டரை விட்டுட்டு இது ஃபஸ்ட் லைன், அதுக்கடுத்து செகண்ட் லைன் இப்போ போட்டுட்ருக்கோம். இங்கேருந்து பாருங்கள், இது இந்த சென்டர் லைனுக்கு அடுத்து ஒரு நாட் போட்டிருக்கோம், ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் லைன் போட்டிருக்கோம், அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த், அடுத்து 5, இப்படி 5 லைன்ஸ் இங்கே போட்டணும். சேம் இங்கேயும் 5 லைன்ஸ் நம்ம போட்டணும். நான் உங்களுக்கு மொத்தமாக பேஸ் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்னொன்று விஷயம், இங்கே நம்ம க்ரீன் கலர் வயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி பேஸ் கொண்டு வரோம். சேம் இங்கேயும் நீங்கள் டேன் பண்ணிக்கோங்க. வீடியோ லென்த் ஆகுங்கிறதுனால இது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கிறதுனால இப்படி காமிக்கிறேன். இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், இந்த 2 வயரையும் விட்டுட்டு இந்த 2 வயர்ஸ் இருப்பாங்க, ரோஸ் கலர் 2 வயர்ஸ், இதை விட்டுட்டு அதுக்கடுத்து கிராஸில் இருக்கிற வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ரீன் கலர் ரன்னிங் வயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே மெத்தட் தான் இங்கேயும் வரும். திருப்பி வச்சு போடணும். இதில் க்ரீன் கலர் ரன்னிங் வயர் வச்சு போட்டு கொண்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து ரோஸ் கலர் ரன்னிங் வயர், அதுக்கடுத்து க்ரீன் கலர் ரன்னிங் வயர், அடுத்து ரோஸ் கலர். இப்படியே நம்ம ஃபுல்லாக பேஸ் முழுக்க ஃபினிஷ் பண்ணணும். கவுண்டிங்கில் உங்களுக்கு சென்டரை விட்டுட்டு இங்கே 5 லைன்ஸ் இருக்கணும், இங்கே 5 லைன்ஸ் இருக்கணும். பேஸ் முழுக்க போட்டு முடிச்சுட்டு கூட உங்களுக்கு நான் திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன் எப்படிங்கிறத. இன்னமும் நான் போட்டு காமிச்சிட்டே இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேஸ் முழுக்க கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது காமிக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், ரன்னிங் வயர் வந்து எந்தெந்த கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும்.
பேஸ் நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். இதுலேருந்து போட்டு முடிச்சிட்டோம். 5 லைன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 5 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். இதில் உங்களுக்கு காமிச்சா நல்லா புரியும். இது பாருங்கள் 1 2 3 4 5 சேம் 1 2 3 4 5 லைன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணோம். இப்போ டோட்டலாக நமக்கு சென்டரை சேர்த்து 11 லைன்ஸ் வந்துடும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கூடையோட மேல் பக்கம் வளர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த மேல் பக்கம் நம்ம வளர்க்கும்போது இந்த நாட்ஸ்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு அன்ஈவனாக வரும். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இதை காமிக்கிறேன். ஏன்னா போட்டுட்டு நிறைய பேர் பிரிச்சுடுவாங்க. அதுக்காக நான் இதை உங்களுக்கு ஃபஸ்ட் காமிக்கிறேன். இது அன்ஈவனாக ஒரு லைன் மட்டும் வரும். இந்த சைடில் ஒரு பக்கம் வரும், அதுக்கடுத்து இந்த சைடில் ஒரு பக்கம் வரும், இந்த பக்கமெல்லாம் உங்களுக்கு நார்மலாக வந்துடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் ஃபஸ்ட் லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் மட்டும் அன்ஈவனாக வரும். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம ஒயர் விட்டு பின்னும்போது கூடையோட பேஸ் உங்களுக்கு கம்மியாயிடும். ஒயர் விட்டு பின்னினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஈவனாக வராது. நான் இதே மாதிரி வர்றதுக்கு, இந்த மாதிரி நாட் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒயர் கொஞ்சம் கார்னரில் ஒவ்வொரு ஒயர் விட்டுட்டு பின்னுவோம். அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நமக்கு பேஸ் நல்லா அகலமாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒயர் விடாமல் இதே மாதிரியே பின்னுங்க. அண்ட் நீங்கள் பிகினருங்கிறதுனால ஒயர் விடாமலே பின்னுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் இந்த இடத்த காமிக்கிறேன். ஆம்லா நாட் பேஸ்கெட்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துப்பேன் ஒவ்வொரு ஒயர் விட்டுட்டு பின்னுறதுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த நாட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று போல் வரும். அதனால தான் இந்த மினி ஆம்லா நாட் பேஸ்கெட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேஸ்கெட் போடுறது ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாகவும் பின்னிட்டு வரலாம், அல்லது நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஒயர் விட்டுட்டு பின்னலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக ஒயர்ஸை விடாமல் நார்மலாக எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்ன போகிறோம். இந்த இடத்துல இப்படி வருதேன்னு நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே தொடர்ந்து போட்டுவாங்க. செகண்ட் லைனில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். எப்படின்னா இந்த முக்கோணம் மாதிரி தெரியுது பாருங்கள். முக்கோணமாக வருதா, இந்த குட்டி குட்டி ட்ரையாங்கிள் எல்லாம் உங்களுக்கு மேலே வரும்போது ஒன்று போல் வந்துடும். கீழே மட்டும் உங்களுக்கு ஒரு 2-3 இடங்களில் மட்டும் 1 2 3 இந்த 3 சைட்ஸில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஈவனாக வரும். மற்ற இடங்கள்லாம் ஒன்று போல் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மினி பேஸ்கெட் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இந்த கூட போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ நான் ரன்னிங் ஒயர் ரோஸ் கலர் தான் எடுத்திருக்கேன். இதில் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த நாட்ஸை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் விழுந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பின்னிட்டே இருக்கும்போது லூஸ் விழாது. நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பின்னும்போது லூஸ் விழுந்துடும். எப்பவும் போல தான் இந்த 2 ஒயரையும் விட்டுட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் தூரம் ஒயர் விட்டுக்காங்க, இவ்வளோ தூரம் விட்டுக்காங்க. ஒரு விரல் நீளத்துக்கு நம்ம ஒயர் விட்டு ஒரு 3 இன்ச் அல்லது 4 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவும் நம்ம ஆம்லா நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். இப்படி கண்டினியூஸாக ஒரு லைனும் ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்துடுவோம். இதில் வேறு எந்த மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. அதனால் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு கொண்டு வந்துடுங்க. 2 நாட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வருது பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இங்கே மாறும்போது தான் கொஞ்சம் மாறும். நான் எதுக்காக இதை முதல்லே சொல்கிறேன்னா, கூட போட்டதுக்கப்புறம் இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் பாதியில் நிப்பாட்டிடக்கூடாது. கூட சில பேர் அதை கவனித்து பார்க்க மாட்டாங்க. எனக்கும் நான் வீடியோவில் போடும்போது அப்படி தான் வந்திருக்கு, இந்த கூடையில் அப்படி தான் வந்திருக்குங்க. நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டீங்க. ஐயோ நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோமோ, பிரிக்கணுமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ செகண்ட் நாட் போட்டாச்சு. இப்படி கண்டினியூஸாக எல்லா நாட்ஸையும் நம்ம போட்டு கொண்டு வருவோம். இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டு இதுக்கு அடுத்து நம்ம வேறு கலர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது க்ரீன் கலர். இங்கே பேஸில் எப்படி நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் லைன் பை லைன் நம்ம கலர் மாற்றிட்டே வந்தோமோ சேம் மேலேயும் அதே மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு இந்த பூ டிசைன் உங்களுக்கு ஒன்று போல் வரும் பாருங்கள். இதில் வந்துருக்கு பாருங்கள். இதே போல் உங்களுக்கு பூ டிசைன் வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒயர்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இல்லை எனக்கு ஒயரே சேஞ்ச் பண்ண வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
சும்மா இந்த ரோஸ் கலர் ரன்னிங் வயரை வச்சே நீங்கள் அப்படியே வளர்த்து கொண்டு வாங்க. பூ டிசைனை எதிர்பார்க்குறவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் முடிச்சு இங்கே வரும்போது கார்னர்லாம் நீங்கள் நார்மலாகவே டேன் பண்ணுங்கள். அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். அதை அப்படியே கண்டுக்காமல் அப்படியே டேன் பண்ணி இங்கே வர கொண்டு வந்துருங்க. இங்கே போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு முந்தின ஒயர் வேறு. இப்போ பாருங்கள், நம்ம கிராஸில் உள்ள ஒயர்ஸில் போட்டுட்ருக்கோம். இந்த சைட்லாம் வரும்போது நமக்கு நேர் ஒயரில் இந்த ஒரு பூவில் இருக்கிற 2 ஒயர்லேயே நம்ம நாட் போட வேண்டியிருக்கும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு அந்த டிசைன் மாறும். அந்த கூட கீழே வந்துச்சு, சரி அது மாறும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி போட்டு இங்கே கொண்டு வந்துடுவோம்.